மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான தினமாக இருக்கும். உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு சமாச்சாரங்கள், சில புதிய எதிர்பார்ப்புகள், நம்ம வழக்கமா இந்த ஒரு வாழ்க்கையில இருந்து நமக்கு சலிப்பு தட்டி போன ஒரு விதத்துல இருந்து மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு சமாச்சாரங்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைந்திருக்கும். மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் சிறப்பாக இருக்கும். செய்யற தொழில்ல ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் வாங்குவீர்கள். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள் உண்டு. நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பாடுகள் அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்திலையும் பரிபூர்ண கவனத்தோடு செயல்பட வெற்றிகள் நன்றாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் செல்வ விருத்தி, குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாமே ஏற்படும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு தெய்வ அனுகூலம் மிக்க ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. சில புதிய முயற்சிகளில் நீங்க ஈடுபடுவீங்க. சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. நிறைந்த பாக்கியங்கள் ஏற்படும், சந்தோஷங்கள் ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷங்கள் ஏற்படும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சூழலை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் போயிட்டு வரக்கூடிய மாதிரி ஒரு நல்ல சூழல் ஏற்படும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் குழப்பம் இல்லாமல் செயல்பட வெற்றிகள் நன்றாக அமையும். மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான வெற்றிகளும் சந்தோஷங்களையும் தரக்கூடிய தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் உங்க மனசுல குழப்பங்களை அகற்றி நீங்கள் செயல்படும் பொழுது சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். மனசுல சில குழப்பங்களோ சில இதுவா அதுவான்னு நினைக்கிற மாதிரி சில நேரங்களில் ஏற்படும் பொழுதோ அதில் தெளிவு பெற்று செயலாற்றுங்கள். நல்ல வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாகவும் நல்ல பலன்களும் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான நல்ல ஒரு மாற்றங்கள், புதிய விஷயங்கள்ல அனுபவங்கள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு அடிப்படை ஏற்படுத்தி கொடுக்க நல்ல தினமாக அமைகிறது. அடுத்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும், சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும். மனசுல புதிய எண்ணங்கள் உருவாகும். சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் அது சரியான பாதையில் சென்று வெற்றியை தரக்கூடிய தினமாக அமைகிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வெற்றிகளும் நீடித்த நல்ல பலன்களும் ஏற்படுவதற்கான ஒரு காரியங்களில் இறங்குவீங்க, வெற்றியும் பெறுவீர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படும். சற்று நிதானத்தோடு செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தடைகள் எல்லாம் நீங்கி சில நேரங்களில் கொஞ்சம் தேவையற்ற சில பயணங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டி வரலாம். அதாவது இது எப்படின்னா, ஒரு வீட்டை சுத்தம் பண்ணும் பொழுது கொஞ்சம் குறிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யணும். அப்படியெல்லாம் வேலை செஞ்சாலும் அது சுத்தமாக இருக்கும்பொழுது சந்தோஷம் ஏற்படுவதை போல சில சுத்தப்படுத்தக்கூடிய சில முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றி காண்பீர்கள். எடுக்கிற காரியத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதான போக்கை கையாள்வது நல்லது. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை நினைத்தபடி முடித்து வெற்றி வாய்ப்பை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய அளவில் உங்க சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அமையும். நண்பர்களால் நிறைய உதவிகள்லாம் கிடைக்கும். தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டம் உங்க வீட்டின் கதவை தட்டும்னு சொல்லலாம். அது போன்ற ஒரு தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களும், ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றியும் ஏற்படும். சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமைந்துவிடும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். வெற்றிகள் ஏற்படும். பொதுவாகவே நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளாகட்டும், இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நீங்க எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு சேரும். நீங்க ஒருத்தரை பார்க்கணும்னு நினைச்சணும், ஒருத்தரை பேசணும்னு நினைச்சீங்கன்னா அவங்கள பார்க்க முடியும், பேச முடியும். உங்களுடைய தனித்தன்மை எல்லாரும் பாராட்டக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான வெற்றிகள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப சிறப்பான நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும். விசாக நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது அமைகிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்கது ஒரு தினமாக இருப்பதால் நீங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினம். சில நேரங்களில் நினைப்பீங்க, நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். ஆனா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வழிகள் தன்னால் சேரும். மேல மேல முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் தரக்கூடிய, உங்க முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல பலனை தரக்கூடிய தினமாக இது அமைகிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினம், நல்ல வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படலாம். ஆனா கொஞ்சம் முயற்சிகளை அதிகப்படுத்தும் போது நல்ல வெற்றிகள் ஏற்படும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத தன வரவு வரலாம். சில எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதெல்லாம் சேர்வதற்கான ஒரு நல்ல தினமாக அமைகிறது. குடும்பத்தில் ஒரு நல்ல செய்திகளை கேள்விப்படுவீர்கள், அதனால் சந்தோஷப்படுவீர்கள். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் மன கிளேசங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சந்தோஷத்தையும் எந்த ஒரு விஷயத்திலையும் நல்ல சுபிட்சங்களையும் தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும். பகவானை நீங்கள் மனதார நினைத்து எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் அற்புதமான வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. எடுத்த காரியம் எது இருந்தாலும் அதில் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட அற்புதமான வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினமாகவும் நல்ல வெற்றிகளையும் தரக்கூடிய ஒரு தினமாகவும் அமைகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுப செலவுகள் எல்லாம் வரக்கூடிய தினமாக இருக்கிறது. மற்றவர்களுடைய நலனில் ரொம்ப அக்கறை செலுத்துவீங்க. உங்க நலனை விட மற்றவருடைய நலத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது அது ரொம்ப ஒரு புண்ணியமாக அது மாறிவிடுகிறது. அதனால உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். நல்ல பெயரும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி சிறப்பான தினம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள். நல்ல புகழை அடையக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம்
எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சில நேரங்களில் எதிர்பாராத சில சறுக்கல்கள் வருவதற்கான ஒரு காரியம் இதை காமிக்கிறது. அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால ரொம்ப சிறப்பான ஒரு உதவிகள், எதிர்பாராத நமக்கு வந்து சேரக்கூடிய சில பரிசு பொருட்கள், நம்ம எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் வந்து நமக்கு சுலபமா நம்ம வெற்றி அடைவதற்கான வழிமுறைகள், இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. முக்கியமா அவங்க எண்ணமும் சிந்தனையும் நேர்பட இருக்கும். அதனால் வெற்றிகள் என்பது சிறப்பாக அமையும். புதிய விஷயங்களை எல்லாம் தாராளமாக தொடங்கலாம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூராட நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாக இது அமைந்துவிடும். அதே போல ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான ஒரு தினமாக இது அமைகிறது.